ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஷீக்காயும் நலங்குமாவும் அரைச்சி வந்தாச்சு. நான் அரைச்சிட்டு வந்தோடனே அதை காட்டுறேன் உங்களுக்குன்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய நலங்குமாவும் ரெடி ஆயாச்சு. ஸோ இதுக்கப்புறமா தான் வேலை இருக்குது நமக்கு. இதுக்கப்புறமா தான் நான் இன்னும் நிறைய பவுடர்ஸ்லாம் இதில் இன்னும் கூட ஆட் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜலிக்கணும். ஸோ அந்த ப்ராசஸ் இருக்குது. இது முடிஞ்சதுக்கப்புறமா இதுவும் அதே மாதிரி தான். இதுலேயும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஆட் பண்ணிவிட்டு ஜலிச்சு எடுத்து வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் இது ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தூரம் இருந்துச்சு அந்த நம்ம கொண்டு போன அந்த குவான்டிட்டி அளவு அரைக்கிறதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் கீழே போயிடுச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம பண்ணதில் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் இருந்தது, அவ்வளோ கீழே போயிடுச்சு. ஏன்னா இந்த ஷேக்காய் அது எல்லாமே ஷேக்காயும் சரி, அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ கீழே இருக்குதுன்னு. நம்ம இங்கே வரைக்கும் வச்சுருந்தோம், அது கிட்டத்தட்ட இவ்வளோ கீழே போயிடுச்சு. ஏன் அப்படின்னா இதில் நம்ம போடுறது நிறைய பார்த்திங்கன்னா ஹர்ப்ஸ் தான் போடுறோம். ஸோ அந்த ஹர்ப்ஸை போடும்போது அது மிஷினில் கொடுக்கும்போது அப்படியே என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த குவான்டிட்டி குறைஞ்சிரும். இந்த ஷேக்காயிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5ல் 2 மடங்கு தான் ஷேக்காய் இருக்கும். மீதி 3 மடங்கு ஃபுல்லாகவே ஹர்ப்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த ஹர்ப்ஸ் எல்லாம் தூளாகும்போது நமக்கு குவான்டிட்டி ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஸோ இது இவ்வளோ தூரம் இருந்தது ஃபுல்லாக கீழே போயிடுச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இன்னும் இதில் சில பவுடர்ஸ்லாம் இது பண்ணிவிட்டு நம்ம ஜலிச்சுட்டு அதுக்கப்புறமா இது ரெடி ஆயிரும். ஸோ நமக்கு நலங்கு மாவு அண்டு ஷேக்காய் ரெண்டுமே ரெடி ஆயாச்சு. அதனால் இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் நம்ம கேட்குறவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வேணுன்றவங்க இப்போயே புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.